மாணவர்களை பார்த்தோம்னா உங்களுக்கும் எக்ஸாம் தான், போட்டித் தேர்வு. பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க, நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்னும் நல்ல எனர்ஜியோட பண்ணுங்க. ரெடி ஆவுங்க. அடுத்த லெவலுக்கு ரெடி ஆவுங்க. திருமணம் பண்ணணுன்ற ஐடியா இருக்கு. குரு 8ல இருக்காரு. சுக்கிரன் 6ல இருக்காரு. பேச்சுவார்த்தை வச்சுக்கலாம். பேசி வச்சுக்கலாம். குரு 9க்கு இன்னும் ஹார்ட்லி ஒரு 2, 3 மாசத்துல போயிடுவாரு. ஸோ பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டா நல்லது. குடும்ப பெண்கள், இல்லத்தரசிகள்லாம் எப்படி இருக்கும்? அதான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேனே. செலவுகள் செய்யும் மாதம். செலவுகளுக்கு பணம் தருவாங்க. உங்க வீட்ல உங்களுக்கு தேவையான பணத்துக்கு செலவுக்கு தருவாங்க. இல்ல நீங்களே லோன் மாரி எடுத்து செலவு பண்ற சூழ்நிலையை உருவாக்கும். பட் நல்ல செலவு தான். சுபம் தான் அது. துலாம பொறுத்தவரைக்கும் மத்த எல்லா ஏரியாவும் நல்லா இருக்கு. ஹெல்த், வெல்த், குரோத், சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லா ஏரியாவும் நல்லா இருக்கு. ஸோ ஓவராலா நம்ம அந்த கிராஃபை ப்ரிடிக்ட் பண்ணி பார்த்தோம்னா, உங்களுக்கு நல்லா எடுத்து பாருங்க. 4th ஹவுஸ்ல எந்த பிளானட்டும் இருக்காது. 11த்தே புதன் ஷிஃப்ட் ஆயிடும். அப்புறம் சூரியனும் ஷிஃப்ட் ஆயிடும். அது இருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. செவ்வாய் தான் மெயினா உங்களுக்கு ஏதாவது நோய் குடுக்கணும். அது 9th ஹவுஸ்ல இருக்கு. குரு 8ல டிஃபால்ட்டா துலாமுக்கு கெட்டது கிடையாது. அது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடம் ராஜயோகம்ன்ற மாரி 6 கூடிய குரு போய் 8ஆம் இடத்துல மறைஞ்சு, 8 கூடிய சுக்கிரன் போய் 6ஆம் இடத்துல மறைஞ்சா, ஒரு பக்கம் கடனை குறைச்சுக்கலாம், ஒரு பக்கம் பிரச்சனையை குறைச்சுக்கலாம். அப்ப அந்த மாரி ஒரு காம்பினேஷன் அது. அதே நேரத்துல சனி தான் மெயின் பிளானட். எங்கேயாவது உங்களுக்கு பாசிட்டிவா அதிகமா குடுக்கணும்னா சனி வேணும். நெகட்டிவா உங்கள டல் ஆக்கணும்னா சனி வேணும். அதுவே உங்களுக்கு 5th ஹவுஸ்ல ஆட்சியில பலமா இருக்காரு. புதனோட அந்த காம்பினேஷன்ல இன்னும் நல்லா பாசிட்டிவா ஒர்க் பண்ணுவாரு. ராகு கேது இடையூறே கிடையாது. 6 and 12. உங்களுக்கு நான் எந்த வகையிலும் குறுக்க நிக்க மாட்டேன்னு ஒதுங்கிட்டாங்க. கிளீனா இருக்கு. துலாம் என்ன செய்ய போறீங்கன்னு யோசிங்க. ஏற்றத்துக்குண்டான மாதம்னு நான் சொல்றதுக்கு பதிலா, விரயங்களை நல்ல விரயங்களாக, ஒரு அனுபவ ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு அலைச்சல் இருந்தாலும் அது ஆதாயமான அலைச்சலா நடக்கக்கூடிய ஒரு மாதம். வாழ்த்துக்கள்.